வெஸ்ட் இண்டீஸ் இந்த நேமில் சின்ன வயசில் கிரிக்கெட் டீமை பார்க்கும்போது இது இந்தியாவோட இன்னொரு கிரிக்கெட் டீம் போலன்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஆனால் மேப்பில் தூரமாக இருந்தது. தூரமாக இருக்க இந்தியா போலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். மேட்ச்சில் பார்த்தா இந்தியன் டீமை போட்டு பிரின்னு பிரிக்கிறானுங்க. நீங்கள் வேற ஒரு நாடு தான் ஒத்துக்கிறங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஆனாலும் ஒரு டவுட்டு, அது எப்படி இந்தியாவுக்கு எந்த ஒரு விதமான சம்மந்தமும் இல்லாத ஒரு நாடு இந்தியாவுடைய பேரை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நம்ம கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இருக்காருல்ல, அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்ல, அவரே தான் இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. காற்று திசை மாறி அடித்து இப்போ இருக்க வெஸ்ட் இண்டீஸில் போய் லேண்ட் ஆகிடுறாரு. லேண்ட் ஆகிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுறாரு. அவங்கெல்லாம் பொட்டி பிடிக்க கட்டிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அட ப்ரோ, இந்தியானா தேனாரம் பாலாரம் ஓடும் ப்ரோ, இது இந்தியா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வந்ததே வந்துட்டோம், இதுக்கு ஒரு பேர் வைப்போமேன்னு சொல்லிட்டு நமக்கு வெஸ்ட்டில் இருக்குது, நம்ம இந்தியாவை தான் கண்டுபிடிக்க வந்தோம், ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிடலான்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பூர்வக்குடிகள்லாம் அடிமைகளாக்கி இவங்களோட அடிமைகளை அங்கே கொண்டு போய் அது ஒரு பெரிய வரலாறு. இந்தியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு இந்தியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி அனுப்புகிறாங்க. அந்த கம்பெனியோட பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது நம்ம ஈஸ்டில் இருக்கோமா, ஸோ நம்ம ஈஸ்ட் இந்தியாவும். நல்ல வேலை, நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க நம்ம பேர் இந்தியான்னு வச்சாங்க. ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்காது இல்லை? இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.